வணக்கம் மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஹீரோ வந்து ஸ்பெஷல் என்வின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நீ ட்ரையலுக்கு செலக்ட் ஆகிறியா இல்லையா, நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பான். இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் பிளாக் ட்ராகனை சமன் பண்ணியிருப்பார். சரி வாங்க இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க, அப்போ தான் இது மாதிரி எபிசோட் டெய்லி வர ஆரம்பிக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து நம்மளோட ட்ராகன் வச்சு வேறு ஒரு ரார் தான் கொடுத்துட்டு வராது. அதால் ஒரு ப்ரெஷர் மட்டும் தான் கிரியேட் ஆகிருக்கும். அவனும் அந்த ப்ரெஷரையே வந்து அவனோட ஷீல்டு வச்சு தான் தடுத்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோட ப்ரெஷர்ன்ற ஸ்கில் மூலிமா அந்த இடத்துல வந்து அவனுக்கு பேரலைசஸ் ஸ்டன்னுன்ற மாதிரிலாம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அவனோட ஷீல்டால் அது எல்லாத்தையுமே அவன் தடுத்திருப்பான். அவனோட ஸ்கில் வந்து என்ன இந்த டைம் வந்து ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வைஸ் பிரின்சிபல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீ இன்னும் முழுசாக அவனை பற்றி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிரின்சிபல் சொல்லுவார். அதே நேரத்தில் தான் அந்த இடத்துல தடுத்துக்கிட்டு இருந்தவன் வந்து திடுதுப்புன்னு மண்டி போட்டு கீழே விழுந்துருவான். இரடா பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த இடத்துல அவனோட பேரலைசஸ் ஸ்டன்லாம் தடுத்தாலும் ஃபியர்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் எஃபெக்ட் மட்டும் அவனை அப்ளை ஆகிருக்கும். இதனால் அவன் அந்த இடத்துல மண்டி போட்டிருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து கேட்பாப்ல, என்னாச்சு என்னை வந்து டெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இந்த இடத்துல இப்படி மண்டி போட்டுட்டு இருந்தேன், எப்படி வந்து என்ன டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். என்னையா ஜோக் பண்ணுற, என் மேலேயா வந்து அசிங்கப்படுத்துகிறா அப்படின்ற மாதிரி அவன் வந்து அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ண பார்ப்பான். அட்டாக் பண்ணுறப்ப முடிஞ்சால் தடுத்து போடுறான். அப்போ தான் நம்ம ஹீரோ ஓகே நீங்கள் சொன்ன மாதிரியே நானும் இந்த இடத்துல வந்து உங்களை தடுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு கையில் ரெண்டு போர்ட்டில் வந்து அப்படியே தரப்பாப்பில். என்னது ரெண்டு போர்ட்டலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க்கும்போது தான் ரெண்டு பேரும் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, நீங்கள் தானே வந்து என்ன ஃபுல் பவர் யூஸ் பண்ண சொன்னீங்க, நான் என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜே ட்ராகனையும் ஸ்டார் ட்ராகனையும் வந்து சமன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்த உடனே அந்த இடத்துல அவங்க எல்லோரும் ஒரு நிமிஷம் போய் ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா 3 ட்ராகன் இவன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வைன்ஸ் பிரின்சிபலும் சரி, அதே சமயம் அந்த இடத்துல இருந்தவனும் சரி, எல்லாம் ஷாக் ஆயிருப்பாங்க. 3 ட்ராகனா யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு சொட்டக்கு தான் போடுவார். சொட்டக்கு போட்ட வேகத்தில் அந்த இடத்துல இந்த ஜே ட்ராகன் வந்து அதோட 2 சோல் கிங்ஸையும் வந்து சமன் பண்ணும். சோல் கிங்ஸும் ஒரு ட்ராகன்ஸ் தான். இதோட லெவல் நம்ம ஹீரோட லெவலாக இருக்கும். அதனால் லெவல் 22 இருக்கும். இதை பார்த்தோன்னே அந்த இடத்துல என்னது இன்னும் 2 ட்ராகன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த ஸ்பெஷல் என்வி ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிரும். அது மட்டும் இருந்தால் பரவாயில்ல, நம்ம வைஸ் பிரின்சிபல் அதை விட ஷாக் ஆயிருப்பாப்ல. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, லூஃபன் கிட்ட 5 ட்ராகன் இருக்கா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையாலுமே எனக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்மளோட பிரின்சிபல்னு நினச்சிட்டு இருப்பாங்க. லூஃபன் நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே ஸ்பெஷல் என்பி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு அந்த ஸ்பெஷல் என்பி பக்கத்தில் கையாக காமிச்சு அவனை முடிச்சு கட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராகன் கிட்ட சொல்லுவான். சொன்ன வேகத்துலேயே அந்த இடத்துல அந்த ட்ராகன் சும்மா ஒரு ரார் தான் கொடுக்கும். அந்த ரார்லேயே அவன் ஒரு நிமிஷம் பயந்துருவான். அதே சமயம் தான் அந்த இடத்துல நம்மளோட பிளாக் ட்ராகன் வந்து அந்த அட்டாக் பண்ண போகும். ஸ்கில்லை கூட யூஸ் பண்ணாது, வெறும் அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல ஆனால் அந்த அட்டாக்கால் ஒரு பெரிய ஏர் வேவே வந்து உருவாக்கியிருக்கும். நம்ம ஹீரோவும் இவன் தப்பிச்சிட்டான் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். அதே சமயம் தான் அந்த இடத்துல வந்து அந்த அட்டாக்கால் பெரிய ஒரு பள்ளமே உருவாகிருக்கும். அவன் நீ இன்னும் வந்து ரொம்ப எங்குடா என்னை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வவ்வால் மேலே ஏறி தப்பிச்சு போவான். அந்த சமயத்தில் தான் வைஸ் பிரின்சிபல் பார்த்துட்டு இருப்பார். இவனை ஏதோ ரொம்ப பெரிய ஆள் நினச்சேன், இவன் இப்படி வந்து லூஃபன் கிட்ட தப்பிச்சு ஓடுறானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பிரின்சிபல் என்ன தான் அவன் பெரிய ஆளாக இருந்தாலும் ட்ராகன்ஸோட பவர்ஸ் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சொல்லுவார், இப்படி இங்கேருந்து ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன எப்படி டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்பாரு. சொன்ன உடனே அந்த இடத்துல அந்த என்விக்கும் ஒரு நிமிஷம் கோவம் வந்துடும். இருடா உன்னை இந்த அடியிலேயே கொல்றேன், என்னோட பவர்ஃபுல்லான ஸ்கில்லை யூஸ் பண்ணுறேன், அதுவும் 4 செகண்ட் தான் நிற்கும், இருந்தாலும் வந்து அதுக்குள்ளே நான் அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் பவர் எடுத்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். ஆனால் நம்ம ஹீரோவும் அசையாமல் அந்த இடத்துலேயே நிற்பார். அவனுக்கு கடைசி அவனுக்கு 2 செகண்ட் தான், இதுக்குள்ளே அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் பவரை வச்சு அட்டாக் பண்ணுவான். ஆனால் அட்டாக் பண்ண வேகத்தில் அந்த இடத்துல நம்ம ஜே ட்ராகன் இருக்கிறதே அவன் மறந்துட்டான் போடுறது. நம்மளோட ஜே ட்ராகன் வந்து அதோட பவர்ஃபுல்லான ஸ்கில்லை வச்சு அதோட ஷீல்டு வச்சு நம்ம ஹீரோவை தடுத்துருக்கோம். ஆனால் அந்த ஷீல்டில் அவனால் ஒரு லேயரை கூட அவனால் உடச்சிருக்க முடியாது. நம்ம ஹீரோட்ட ஒன்றும் 12 லேயர் பேலன்ஸ் அப்படியே இருக்கும். இதை பார்த்தோடி என்னோட பவர்ஃபுல்லான அட்டாக்கே இவனை வந்து ஒன்றுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு யோசிப்பான். எங்கே எஸ்என்வி போகிறீங்க, எங்கே ஸ்பெஷல் என்வி போகிறீங்க, இன்னும் இந்த இடத்துல எதுவும் முடியல, நான் தான் இந்த இடத்துல ரொக்கியாச்சு, நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்மா. நம்ம இங்கேருந்து முதல்ல தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தப்பிக்கலான்னு பார்ப்பான். ஆனால் அந்த இடத்துல தான் நம்மளோட குட்டி ஸ்டார் ட்ராகன் வந்துருக்கும். வந்த வேகத்தில் அவனோட மவுண்டான அந்த இடத்துல அந்த பேட்டை வந்து ஒரே அடி அடித்து கொண்டிருக்கும். கொன்ன வேகத்தில் அவனும் அங்கேருந்து கீழே விழுந்திருப்பான். அதே சமயத்தில் தான் நம்ம ஹீரோ அங்கே வந்து நின்றுக்கிட்ட என்ன ஸ்பெஷல் என்வி இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ப்ளூ கிங் ரார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல அவன் கண்ணு முடியாத வைப்பான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம ஹீரோவும் அந்த ஸ்கில்லை வந்து அவன் மேலேயே ரிலீஸ் பண்ணுவார். ரிலீஸ் பண்ண வேகத்தில் அந்த இடத்துல ஒரு பெரிய புகை மூட்டமாக இருக்கும். என்னடான்னு பார்க்குறது தான் தெரியுது, அடியில் அவனால் அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சிருக்க கூட முடியாது. அப்போ தான் வந்து என்னை மன்னிச்சிருங்க ஸ்பெஷல் என்வி, இந்த மாதிரி போட்டியில் மவுண்ட்டை கொள்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தானே, உங்களோட பெட்டான அந்த பேட் வந்து அதாவது வவ்வால் சத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டுருப்பான். இந்த இடத்துல வந்து யார் பவர்ஃபுல்லானவங்கன்றது தானே முக்கியம். இந்த டெஸ்ட் எப்படி என்னை இப்போ செலக்ட் பண்ண போகிறீங்களா இல்லையா, இல்லை இன்னும் டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அதே சமயம் தான் இதுக்கு மேலே போச்சுன்னா அந்த என்வி செத்துருவான் போல் இருக்கே, இந்த இடத்துல இப்படி செத்தான் அவன் வந்து குவாலிஃபை ஆவானா இல்லையான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வைஸ் பிரின்சிபல் சொல்லுவான். அதே சமயத்தில் தான் சொல்லுவான், இந்த இடத்துல ஒன்றும் போட்டி முடியலடா, நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரின்சிபலே கற்றுவான். கத்தன வேகம் மட்டும் இல்லாமல் இந்த அசஸ்மெண்ட்டை எப்போ முடிக்கணுன்றது என் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். சரி நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரின்சிபல் வந்து நம்ம பிரின்சிபல் தான் சொல்லிட்டு இன்னும் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளே பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே வைஸ் பிரின்சிபல் அமைதியாக இருப்பார்.
இவங்ககிட்ட நான் எப்படியாவது இவனை கொன்னே ஆகணும், இந்த இடத்துலேருந்து இவனை விடக்கூடாது, இவங்ககிட்ட போய் 5 ட்ராகன் இருக்குன்னா இந்த ஃப்யூச்சரில் இன்னும் எவ்வளோ வரும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம். அதுவும் இப்போ இவன் தனியாக இருக்கான், இவன் பக்கத்துலேயே இருக்கான், இவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போவான். ஆனால் அதே சமயத்தில் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஜேட் ட்ராகன் வந்து அதோட ஷீல்டை வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நானே பார்த்துக்கிறேன்ட்டு களத்தில் இறங்க வரப்பில் அவன் எவ்வளோ தான் ஸ்குவாடை வந்து வீசுன்னு வீசினாலும் நம்ம ஹீரோ மேலே ஒரு அடி கூட பட்டிருக்காரு. இவன் எப்போ இப்படியே தப்பிச்சிட்டு இருக்கான், இவனும் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ண பார்ப்பான். ஆனால் நம்ம ஹீரோ ஒரே ஒரு கிக்கு தான் விடுவாப்பில். கிக்கே விட்டு வேகத்தில் அவன் அந்த இடத்துல போய் பறந்து போய் விழுந்திருப்பான். நம்ம ஹீரோ இன்னும் எவ்வளோ நேரம் தான் இந்த இடத்துல வந்து இந்த அசஸ்மெண்ட் நடத்த போகிறீங்க, இந்த டெஸ்ட்டை ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக இருக்குது, உங்களால் ஒரு அடி கூட என்ன அடிக்க முடியல, நீங்கள் எப்படி வந்து என் கூட சண்டை போட போகிறீங்க, எப்படி இந்த டெஸ்ட்டை நடத்த போகிறீங்க, உங்களுக்கு ரிவெஞ்ச் வேணும்னு நினச்சிங்கன்னா எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, நீங்கள் வரணும்னா இந்த இடத்துல இருக்க 5 பேர்த்தையும் தாண்டி தான் வரணும். ஆனால் நான் உங்களை வந்து தடுத்து நிறுத்த மாட்டேன், முடிஞ்சால் வந்து மோதி பார்க்கலாம் அப்படின்மா. ஆனால் அதை கேட்ட விதத்துலேயே அவன் அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி விழுந்துருவான். ஹலோ என்வி அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரின்சிபலும் அவனை வந்து அப்படியே காப்பாற்றுறதுக்காக வருவாப்பில். இப்போயே ப்ரீஸ்ட்டை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ நல்லா மறைச்சி வச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிரின்ஸ்பலும் சொல்லிவிட்டு 5 ட்ராகன் வச்சுருக்கேன், ஆனால் இது யாருக்குமே இது வரல வெளியே தெரில, ஆனால் ஸ்ட்ரென்த்துன்றது உண்மை தான், உன்னோட ஸ்ட்ரென்த்தை நீ மறைச்சி வைக்கிறது நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், நீ உன்னோட ஸ்ட்ரென்த்து எவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த போட்டியில் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பிரின்ஸ்பல் கேட்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவார், உண்மையை சொல்லணும்னா 1% ஸ்ட்ரென்த்தை கூட யூஸ் பண்ணல, என்னோடய ட்ராகன் பெட்ஸ் எல்லாம் வந்து சும்மா வந்து நகர்ந்தது அவ்வளோதான், அதால் ஒரு ஸ்கில்லை கூட இவன் மேலே யூஸ் பண்ண முடியல, இந்நேரத்தை யூஸ் பண்ணி தான் இவன் செத்துருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நல்லது, உன்னை நேஷ்னல் ட்ரையலுக்கு எங்கள் அகாடமி சார்பாக சூஸ் பண்ணது உண்மையிலேயே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசிஷனை நான் மேட் பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதே சமயத்தில் தான் நம்மளோட ட்ராகன் எல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி திரும்பி அதோட பழைய ஃபார்முக்கே வந்திருக்கும். பழைய ஃபார்முக்கு வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து ஓகே இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாப்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் வந்து ட்ராகன் கண்ட்ரியோட நார்த்தன் ரீஜனில், அதாவது கிட்டத்தட்ட லெவல் 60 ஏரியாவில் வந்து ஒரு பெரிய பேஸ் இருக்கும். அந்த பேஸில் என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்குறப்ப தான் அந்த இடத்துல வந்து ஒருத்தவன் நம்ம ஹீரோவோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் நேஷனல் ட்ரையலுக்கு குவாலிஃபை ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அப்போ சிரிச்சிட்டு இருப்பான். அப்போ யாருன்னு பார்க்குறப்ப தான் தெரியுது, அவன் தான் அந்த நார்த்தன் டியூக்காக இருப்பான். அவன் வந்து அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே எப்படியோ கடைசி அவன் செலக்ட் ஆகிட்டான், இந்த கண்ட்ரியில் எப்படியும் ஒரு பெரிய ஆள் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஆஃபீஸர் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். கூப்பிட்ட வேகத்திலே சொல்லுங்கள் நார்த்தன் டியூக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து உள்ளே வந்து கேட்பான். அப்போ தான் என்னோடய கிரிஃபனை வந்து ரெடி பண்ணுங்கள், நான் வந்து லாங் வியூ அகாடமிக்கு வந்து இப்போ இங்கே கிளம்ப போகிறேன் அப்படின்பா. என்னது, நீங்கள் நார்த்தன் பார்டரை விட்டு கிளம்புறீங்களா, இந்த இடத்துல எப்படி உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஒன்றும் சும்மா போகல, இந்த டைம் வந்து நான் நேஷனல் ட்ரையலுக்கு செலக்ட் பண்ணவனையும் பார்க்குறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டவனே ஓகே சார் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, என்னோட வந்து ட்ரிஃப்ட் ரெடி பண்ணி வைங்க, நான் ட்ராகன் கண்ட்ரிக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்புவான். அதே சமயத்தில் தான் அடுத்த இதில் பார்க்குறப்ப நம்ம ஹீரோ வந்து வீட்டில் உட்காந்துட்டு பார்ப்பல. வீட்டில் உட்காந்துட்டு அடுத்தது என்னடா கிடச்சிருக்கு ட்ரையல் டே எங்கேன்னு பார்க்குறப்ப தான் தெரியுது, ட்ரையல் டே வந்து கிட்டத்தட்ட வந்து 3000 கிலோமீட்டர்ஸாக இருக்கும். அதாவது வந்து 3000 கிலோமீட்டர்ஸ் தூரமாக இருக்கும் அந்த இடத்துலேருந்து அந்த போட்டி நடக்கிற இடம் வந்து. நம்ம ஹீரோ நான் எப்படா இவ்வளோ தூரம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த மேப்பை பார்த்து யோசிச்சுட்டு இருப்பாப்ல. இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் நம்ம ஹீரோக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னடான்னு பார்க்குறப்ப ரொம்ப நாள் கழிச்சு கடைசியாக வந்து ஒரு லெஜெண்டரி லெவல் ட்ரெஷர் மேப் கிடச்சிருக்கும். ஓ, நம்ம ஹீரோக்கு வந்து இப்போ தான் இன்னொரு ட்ராகன் கிடைக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட் லெவல் ட்ரெஷர் மேப் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் அந்த இடத்துல வந்து நமக்கு எப்பயுமே வந்து அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு லொக்கேஷன்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பான் பார்த்திங்களா, அவன்கிட்ட அவன் கேட்டுட்டு இருப்பான். சரி, அந்த இடத்துல நான் இன்னொரு பிளேஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து இன்னொரு அப்படியே ஒரு மீட்டியராய்ட் மாதிரி ஒரு ஃபயர்பால் வந்து அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ இதை பற்றி தெரியாமல் இந்த லொக்கேஷன் வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் நார்த்தன் டியூக் சைடு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் அவனோட வில்லா மொத்தமாக அந்த இடத்துல பீஸாக போயிருக்கும். என்னடா நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அந்த இடத்துல பார்க்குறப்ப வெளியே ஒருத்த வந்து நின்றுட்டு அந்த இடத்துல நம்பர் 1 வில்லா வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அதே சமயத்தில் தான் நம்மளோட ட்ராகன் வச்சு அவனை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. நான் ஒன்றும் சாகலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஆன்டி மேஜ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வெளியே வருவாப்பில். வெளியே வந்த வேகத்துலேயே அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக வருவாங்க. நீ எங்கடா எஸ்கேப் ஆக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ண வேகத்தில் அவன் மூஞ்சில் ஒரு ஸ்க்ராட்ச் தான் வந்துருக்கும். ஆனால் அப்போ தான் நமக்கு ஹீரோவுக்கு தெரியுது, இவன் ஒரு நாள் வந்து இந்த பிரின்சிபலோடு நின்றுட்டு இருந்த அந்த டீச்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இவன் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறப்பயே வந்து அந்த இடத்துல அவங்க எல்லாருமே அந்த இடத்துல கீழே இறங்கி அந்த இடத்துல இந்த எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நீ எங்கடா தப்பிக்க பார்க்குற, நீ ஒரு டைம் என்னை பார்த்துட்டேன்னா நீ செத்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே அவன் ஒரு செயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அவன் பக்கத்துலேயே வந்து லாக் பண்ணுவான். லாக் பண்ணது மட்டும் இல்லாமல் வந்து அவன் வந்து அவனே வெடிச்சு சதுறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ளேம் கோருன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவான். இது மூலிமா அவனால் அந்த இடத்துல வந்து எனர்ஜி வந்து கிட்டத்தட்ட வந்து 100% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அவன் ஃபுல்லாக மொத்தம் அவன் வெடிச்சு சதுருவான். அவன் வெடிச்சு சதுறது மட்டும் இல்லாமல் ஹீரோவையும் கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பான். நம்ம ஹீரோ என்னென்னா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஆன்ட்டி அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ரேங்க் 2 பண்ணி எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல ஷீல்டை வச்சு வந்து தடுக்க பார்ப்பாங்க. ஆனால் அதே சமயம் வந்து அந்த இடத்துல வந்து ஃப்ளேம் கோரோட பவர் வந்து அடுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீ சாவடா ஏன் கூடயா
அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல சாவ போவான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல ஜே ட்ராகன்ட்ட சொல்லிட்டு ஷீல்டோட பவர் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாப்ல. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஃப்ளேம் கோரும் கிட்டத்தட்ட வந்து 96% வந்து சார்ஜ் ஆகிருக்கும். அதே சமயத்தில் தான் அவனோட வயிற்றுக்குள்ளேருந்து வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து வெளியே வரும். என்னடான்னு பார்க்குறப்ப தான் தெரியுது அது நம்ம பிரின்சிபலோட ஸ்டாஃபாக இருக்கும். இது பிரின்சிபலோட ஸ்டாஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் அந்த இடத்துல வெடிச்சு சேர்ற முயற்சி பண்ணுறவன் வந்து அந்த இடத்துல வீட்டில் வந்து எரிஞ்சு அந்த இடத்துல கிடக்கும் தெரியுமா, அந்த நெருப்புலேயே வந்து இறந்துருப்பான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோ என்னடான்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல நம்ம பிரின்சிபல் வந்து நிற்பாங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டாக வந்திருந்தா என்னடா நடக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம பிரின்சிபலும் அப்படியே ஒரு பக்கம் பார்க்க நம்ம ஹீரோ 2 பேருமே வந்து அமைதியாக பார்த்துட்டு இருப்பாங்க. சரி வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து அப்படியே ஆண்டி பக்கத்தில் போயிட்டு ஆண்டியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு இருப்பாப்ல. அதே சமயம் இந்த லூஃபின் உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் மேஜும் வந்து கேட்டுட்டு இருப்பான். இந்த இடத்துல என்ன ஆச்சு பிரின்சிபல், எதுக்காக இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனை இங்கே நடந்துச்சு, அதுவும் எதுக்காக என்ன அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். அப்போ தான் அந்த இடத்துல வந்து வைஸ் பிரின்சிபல் சொல்லுவாங்க, நாங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த இடத்துல இது மாதிரி உன்னை வந்து ஒருத்தன் கொல்ல வந்து ட்ரை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த இடத்துல வந்து ஒரு ஹார்னரி ப்ரொஃபஸராக இருந்தவன் இந்த அகாடமியில் இவனோட லெவலே கிட்டத்தட்ட 81 லெவல் ஃபயர் மேஜாக இருக்கான், என்னால் இதை நம்ப முடியல இன்னும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்ன தான் அவன் வந்து டீச்சராக இருந்தாலும் அவன் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டியை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வைஸ் பிரின்சிபல் சொல்லுவேன், நான் கண்டிப்பாக இவன் யார் என்னன்றதை பற்றி மொத்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணி நான் உங்களுக்கு கரெக்டான வந்து ரிப்போர்ட்டை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் கரெக்டான ரீசனையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபால்கிட்டே அங்கேருந்து அவங்ககிட்டே சொல்லிட்டு இருப்பான். அடுத்த சீன்லேயே வந்து அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து அந்த இடத்துல பிரின்சிபலோட ஆஃபீஸ்க்கு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் இந்த இடத்துல நம்ம பிரின்சிபல் சொல்லிட்டு இருப்பாங்க ஒருத்தர்கிட்ட, இந்த மாதிரி ஒரு பெரிய மர்டர் அட்டம்ப்டே நடந்திருக்கு அந்த இடத்துல லூஃபன் மேலே, இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக போயிட்டுருக்கு, இந்த இடத்துல வந்து எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸராக இருந்தாலும் அவனை இப்போ என்னால் நம்ப முடியல, இந்த இடத்துல ரொம்ப வந்து அழகாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பிரின்சிபல் சொல்லுவாங்க. என்ன தான் இந்த மொத்த அகாடமியும் வந்து என்னோடய ஸ்கில் ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலும் இந்த இடத்துல என்ன நடந்தாலும் எனக்கு தெரியனாலும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து நான் ஜாக்கிரதையாக தான் இருந்திருக்கணும், ஒரு நிமிஷம் லேட்டாக இருந்தாலும் இந்நேரத்துக்கு வந்து அவனுக்கு என்ன ஆயிருக்கும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் கண்டுக்காமல் யாரா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுன்னு பார்க்குறது தான் அந்த இடத்துல நம்ம நார்த்தன் டியூக் தான் கேட்டுட்டு இருப்பாப்ல. அவர் தான் சொல்லுவார், ஏன் உன்னோட டீ இவ்வளோ கேவலமாக இருக்குது, இதுக்கு நான் பேசாமல் ஆல்கஹாலே குடிச்சிருக்கலாம் போல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பிரின்சிபல் ஒரு நிமிஷம் அப்படியே கட்டுப்பாயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் சரி ஓகே ரொம்ப கோவப்படாத, நாங்கள் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு விஷயத்தையும் கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். என்ன அப்படி கேட்குறீங்க, நான் வந்து நீங்கள் வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன், இந்த இடத்துல நீங்கள் ஒரு மிஷினுக்காக தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பிரின்சிபல் கேட்பாங்க. கண்டிப்பாக இல்லை, நான் வெறும் மிஷனுக்காக வந்திருந்தேன்னா நான் எதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு அகாடமிக்கு வந்திருக்க போகிறேன், இந்த இடத்துல வைஸ் பிரின்சிபல் வந்து அந்த விஷயத்தை வந்து பார்த்துக்குவாங்க, எதுக்காக வந்து இந்த இடத்துல மர்டர் அப்புறம் நடந்ததெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம், ஆனால் இந்த இடத்துல நான் உனக்கு ஒரு சின்ன ஆஃபர் தான் கொடுக்க வந்திருக்கேன், இந்த இடத்துல லூஃபனை வந்து நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன், அதுவும் நார்த்தன் பார்டருக்கு, அது மூலிமா அவனோட பவரும் வந்து நேஷனல் ட்ரையலுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆயிரும், அதே சமயம் வந்து அவனுக்கு வந்து பெரிய மான்ஸ்டர்ஸை எப்படி சமாளிக்கிறது தெரியும், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எந்த டேஞ்சரும் இருக்காது, அவன் கூட இருக்கிறவங்களாம் வந்து உன் கூட சேஃபாக இருக்கிறப்ப யாராவது அவனை கொல்ல நினச்சா அவன் என்னை தாண்டி தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவன் உண்மையாலுமே உன் கூட சேஃபாக தான் இருப்பான், இருந்தாலும் வந்து நீங்கள் எதுக்கு அந்த இடத்துலேருந்து அவ்வளோ தூரம் வந்து இவனை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து அவன் பிரின்சிபல் கேட்பாங்க. அப்போ தான் அவன் சொல்லுவான், நான் ரொம்ப நாளாகவே அவனை கவனிச்சுட்டு தான் இருந்தேன், அவனோட க்ரோத்தும் சரி அவனோட பொட்டன்ஷியலும் சரி அது ரொம்ப அதிகம் தான், அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறது இன்னொரு விஷயத்துக்காக தான், அந்த இடத்துல மிஷினுக்கு இவன் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஒயின் பாட்டில் தூக்குவாங்க. தூக்கின வேகத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ தான் பேசினாலும் ஒயினை மறக்கல, லூஃப் எனக்கு எதுவும் பிரச்சனை வராதுன்னு நான் நம்புகிறேன், நீங்கள் அவனை பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறேன், அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பிரின்சிபல் சொல்லுவாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை கரெக்டாக எப்படி கூட்டிகிட்டு போனால் அப்படியே திருப்பி கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஒயினை குடிச்சிக்கிட்டே சொல்லுவான். அதோட அந்த கான்வர்சேஷனை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையிலேயே வந்து நமக்கு வந்து அடுத்த சைடில் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நம்மளோட அகாடமியோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கும். யாரான்னு பார்க்குறது தான் தெரியுது, அந்த இடத்துல வந்து பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் வந்து ஓடி வந்து ஒருத்தன் கட்டிப்பிடிக்க வருவான். அப்போ தான் வந்து பார்க்குறப்ப தெரியாது அது பிரின்சஸோட பிரதர் தான் வந்திருப்பான். வந்த வேகத்துலேயே வந்து எதுக்காக இவ்வளோ நாள் ஆச்சு, நீ அவனுக்கு அந்த அக்யூமெண்ட் தான் முக்கியமாக இல்லை இந்த சிஸ்டர் முக்கியமாக அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். கண்டிப்பாக நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதே சமயம் தான் வந்து இந்த இடத்துல எனக்காக ரிவெஞ்ச் எடுப்பியா மாட்டியா, அவனை அதுக்காக தானே கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். கன்ஃபார்மாக எடுக்கிறேன், இந்த இடத்துல யார் என் சிஸ்டர் வந்து புள்ளி பண்ணுது, அவனுக்கு நான் வந்து ஒரு கரெக்டான லெசனை டீச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கு. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இப்போ வில்லா நம்பர் 2க்கு போயிடுவாங்க. அந்த வில்லா நம்பர் 2 வந்து நம்ம ரேங்க் 2 ஓட்டது தானே, அதனால் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் எல்லோரும் இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அவர் கிடச்ச ட்ரெஷர் மேப் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற லொக்கேஷன் எல்லாத்தையும் அந்த இடத்துல வந்து நம்ம லொக்கேஷன் கொடுத்துக்கிறதுக்கு ஒருத்தரப்பா பார்த்திங்களா, அவங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் வாங்கியிருப்பான். அவனும் அதை வாங்கிட்டு சரி ஓகே நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அந்த லொக்கேஷன் வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் நம்மளோட ரேங்க் 2 பொண்ணும் கேட்பாங்க, நீ என்ன ரொம்ப தூரமாக போகிறதா வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும், இது ஒரு முக்கியமான வேலை, ஆனால் இந்த இடம் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனது, அதனால் நான் தனியாக தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓகே, ஆனால் வந்து நீ போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டு போ,
ஏன்னா எல்லோரும் வந்து உனக்காக தான் வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ரேங்க் 2 போகணும்னு சொல்லுவான். கண்டிப்பாக அது எப்படி சொல்லாமல் போவேன், கன்ஃபார்ம் எல்லாட்டும் குட் பையும் வந்து தேங்க்யூ சொல்லி தான் நான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிகிட்டே இருப்பான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல நம்ம டோர் பெல் அடியும். என்னடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போய் பார்க்கறதுக்காக போவோம். போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்மளோட நார்த்தன் டியூக் தான் இருப்பாங்க. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ தான் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு சின்ன வேலையாக உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாப்புல. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் தெரியுது எதுக்காக இவன் எவ்வளோ பம்புறான்ட்டு. அந்த இடத்துல அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடித்து போட்டுருவான். அடித்து போகிற வேகத்துலேருந்து இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது வந்து இவங்க தான் வந்து என்னை அட்டாக் பண்ண வந்தாங்க, நான் ஜஸ்ட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து நார்த்தன் டியூக் சொல்லுவாப்புல. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் இன்னும் இன்னொரு அட்டாக்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை அப்படியே தூக்கிடுவான். தூக்குற வேகத்தில் தான் பின்னாடி வந்து பார்த்தா நம்ம மேஜ் வந்து வந்திருப்பான். மேஜ் வந்தது அங்கிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். என்னது அங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் கேட்க இவன் வந்து இங்கேருந்து விழுந்துக்கிற அந்த பாடி கார்ட்ஸை பார்த்தோன்னே மேஜும் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுவான். என்னாச்சு அங்கிள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீன்லேயே பார்க்குறப்ப தான் நம்ம மேஜும் அந்த இடத்துல வந்து 2 பேர்த்துக்கும் எல்லாத்தையும் வந்து புளி போட்டு விலகிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோவும் கேட்பாப்ல. நீங்கள் தான் அந்த டீச்சர் வந்து அங்கிள் குயின் வந்து சொன்னவரா அப்படின்ற மாதிரி. ஆமாம், நான் முன்னையும் உன்னை மீட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் கடைசியாக ஒரு சான்ஸ் வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்து இந்த பொண்ணு இல்லைன்னா இந்த நேரத்துக்கு நீ என்னை அட்டாக்கே பண்ணியிருப்ப போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னை மன்னிச்சிருங்க, நான் உண்மையாலுமே உங்ககிட்ட வந்து ஒரு தேங்க்யூ தான் சொல்லணும், அதுவும் வந்து சீக்கிரமாக மீட் பண்ணணும்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து பிரின்சஸால் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ தான் அந்த இடத்துல வந்து நார்த்தன் டியூக்கு சொல்லுவாங்க, நான் என்னத்தை ஹெல்ப் பண்ணேன், இந்த இடத்துல இந்த பிரின்சஸால் வந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீ தானே தடுத்து நிறுத்தி நீ தானே பார்த்துக்கிட்டே, எனக்கு எதுவும் தேங்க்யூ எல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல மேஜும் அந்த நடுவில் வந்து பேசிகிட்டு இருப்பாள். ஆனால் ஒரு டைம் வந்து ஒரு பெரிய ஹீரோ, ரொம்ப பெரியவர் வந்து ஒரு கிரிஃபோனில் வந்து ரைட் பண்ணி அந்த இடத்துல பெரிய பீஸ்ட் ஐடியை தனியால் வந்து தடுத்து நிறுத்தவர். ஆனால் இப்போ இந்த இடத்துல இந்த அகாடமியோட பாடி கார்ட்ஸு கூட நீங்கள் யாருன்னு தெரில அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவாள். நம்ம ஹீரோவும் நீங்கள் பீஸ்ட் ஐடியெலாம் தடுத்து நிறுத்திருக்கீங்க, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நான் உங்களை பற்றி இத்தனை நாளாக தெரியாமல் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு இருப்பான். அதெல்லாம் முன்ன பழைய ஸ்டோரிஸ்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம அவரும் சொல்லிக்கிட்டு, சரி நான் இங்கே வந்தது இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபேன்கிட்ட வந்து நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிப்பாங்க. நான் இங்கே உண்மையாலுமே வந்த காரணம் என்னென்னா, உன்னை வந்து எக்ஸ்ட்ரீம் நார்த்துக்கு, அதாவது வந்து நார்த்தன் பார்டருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான். அங்கே உன்னால் ட்ரைனிங்கே பண்ண முடியும், அதே சமயம் கூட இருக்கிறவங்களோட சேஃப்டி வந்து உறுதியாகும். உன்னை யாராவது அட்டாக் பண்ண வரணும்னா அவங்க அங்கே தான் வரணும், அது என்னோட இடம், நான் பார்த்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து யாரும் வந்து பெரிய அட்டாக் வந்து இனிமேல் இவங்க மேலே நடக்காது, உன் கூட இருக்கிறவங்க எல்லோரும் சேஃப்டியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே சமயத்தில் தான் அந்த இடத்துல மேஜ் ரேங்க் 2 நம்பர் 2 பொண்ணு எல்லாருமே வந்து, ஆனால் அந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம நார்த்தன் டியூக்கும் சொல்லுவார், என்ன தான் டேஞ்சரஸாக இருந்தாலும் அந்த இடத்துல தான் உன்னோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுகிட்டே நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிப்பப்பல, நான் உண்மையிலுமே அங்கே போகிறது தான் சரி, அங்கே போனேன்னா என் கூட இருக்கிறவங்களுக்கு எந்த டேஞ்சரும் இருக்காது, அதே சமயம் என்னோட பவரும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நான் கோல்ட் செஸ்ட், அதாவது வந்து கிட்டத்தட்ட என்னோட காட் லெவல் ட்ரெஷர் மேப்பும் அங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சிருப்பார். இவரெலாம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல ரேங்க் 2 போகணும், அங்கே இருக்கிறவங்களாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க, நீ போகணும்னு நினச்சினா போ, எங்களை நாங்கள் பார்த்துப்போம், எங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் மாதிரி நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லுவாங்க. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோ ஓகே நான் எக்ஸ்ட்ரீம் மார்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நார்த்தன் டியூக் கிட்ட சொல்லிடுவேன். நார்த்தன் டியூக்கும் நீ கரெக்டாக தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் போல் இருக்கே, உன் மேலே நான் கண்ணை வச்ச தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு சர்ப்ரைஸோ இது மாதிரி கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் கேட்டு நம்ம ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல போய் இந்த இடத்துல கிளம்புறேன், அதுக்கு முன்னாடி ஆன்ட்டிக்கிட்டையும் அவங்க கிட்ட எல்லாத்தையும் நான் முதல்ல சொல்கிறேன் இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு சொல்கிறப்பாப்பில். அடுத்த சீன்லேயே பார்க்குறப்ப தான் அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து அரேனா ரூம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்துருப்பாங்களா, அங்கே வந்து உட்காந்துட்டு இருப்பார் நம்ம சீனியர் சிஸ்டருக்காக. கடைசியாக நம்ம சீனியர் சிஸ்டர் வருவாங்க, என்ன இன்றைக்கி இவ்வளோ நேரமாக வந்திருக்கேன் இந்த இடத்துலையே, வா இந்த இடத்துல வந்து போட்டி ஆரம்பிப்போமா, ஸ்பாரிங் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் இந்த இடத்துல கொஞ்சம் நாளாக பிஸியாக இருக்கேன், ஆனால் வந்து இந்த உனக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சீனியர் சிஸ்டர் சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் என்னை மன்னிச்சிருங்க சீனியர் சிஸ்டர், ஆனால் நான் இங்கே வந்தது வந்து உங்களுக்கு வந்து குட் பை சொல்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி. குட் பையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் சிஸ்டர் கேட்பேன். அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவாங்க, ஆமாம் நான் வந்து எக்ஸ்ட்ரீம் நார்த்துக்கு போகிறேன், அதாவது நார்த்தன் பார்டருக்காக நான் போக வேண்டிய வேலையாக இருக்குது, அந்த இடத்துல நேஷனல் ட்ரையலுக்காக நான் ட்ரைனிங் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் நான் இனிமேல் உங்களோட ஸ்பார் செக்ஷன்ஸ்லாம் வந்து அதிகமாக அட்டன் பண்ண முடியாது அது மாதிரி சொல்லுவோம். இதை கேட்டோடனே எதுக்காக நீ இவ்வளோ சோகமாக இதெல்லாம் சொல்லியிருக்க, இது உண்மையிலுமே நல்ல விஷயம் தான், அந்த இடத்துல போகிறது மூலிமா உன்னால் வந்து உன்னோட பவரையும் சரி உன்னோட ஸ்கில்ஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் அந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோவும் ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு சீனியர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நான் இங்கேருந்து கிளம்புற சீனியர் சிஸ்டர் பாய், நான் எல்லாத்தையும் போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும் அப்படின்பாங்க. அப்போ தான் சீனியர் சிஸ்டர் ஒரு நிமிஷம் வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி, ஒரு நிமிஷம் நில்லு, எதுக்காக இவ்வளோ வேகமாக போகிறதுக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் ஹீரோவும் நம்ம ஹீரோ கேட்பாப்பில், சீனியர் சிஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, உன்னோட சேஃப்டிக்காக இதை நீ வந்து எப்பயுமே கையிலேயே கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வந்து ஒரு பேண்ட் மாதிரி மாட்டி விட்ருவாங்க. நார்த்தன் பார்டர்ஸ்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, ஆனால் அந்த இடத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு. அது மட்டும் இல்லாமல் உன்னால் முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துலேருந்து அன்மெல்ட்டிங் ஐஸ்ன்றதை ஒன்று வந்து கண்டுபிடிச்சி எனக்காக கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பி
ஆனால் நம்ம ஹீரோவை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனால் கடைசியாக நம்ம ஹீரோ கீழே வெறும் அவங்களோட முடி மட்டும் தான் கிடச்சிருக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பாப்புல, கையிலலாம் பொருளெல்லாம் வாங்கிட்டு. அதே சமயம் தான் இன்னும் எவ்வளோ நேரம் என்னை வந்து ஃபாலோ பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம ஹீரோ கேட்பார். பார்க்குறப்ப தான் தெரியுது, ஓ நான் ஃபாலோ பண்ணுறத எனக்கு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பிரின்சஸோட பிரதர் தான் நின்றுட்டுருப்பார். ஆனால் நீ வந்து ரொம்ப நாளாக வந்து எனக்காக தொந்தரவு கொடுத்துட்ருக்கியே, என்னோடய சிஸ்டருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ, எதுக்காக நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டுருக்க, நீ யார், உன்னோட சிஸ்டர் யார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். சிஸ்டர் யாருன்னே தெரியாமல் தான் அவளை வந்து இத்தனை நாள் நீ புள்ளி பண்ணிகிட்டு இருந்தியா, அவகிட்ட நான் வந்து சொல்லியிருக்கேன், அவகிட்ட நான் உனக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், உன்னை இந்த டைம் வந்து நான் வந்து கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ஓகே கைஸ், இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து அடுத்து என்ன நினச்சுன்னு சொல்லி பார்ப்போம். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பாய்.